ஹலோ மக்களே! ஐயனார் துணை அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க பாண்டியன். மறுபடியும் வானதி வருவாங்கன்னு பார்க்குறாங்க. ஆனால் வானதி அதே லைனில் தான் போகிறாங்க. ஆனால் பேசுகிறதே கிடையாது. அதுக்கப்புறம் பாண்டியனையே போயிட்டு வாலண்டரியாக போய் பேசிகிட்டு இருக்காங்க வானதி. என்ன நீ பேசாமல் ஊப்பாட்டுக்கு போகிற பின்ன உங்ககிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்குன்றாங்க. உன் இஷ்டத்துக்குள்ளே பேசிகிட்டு இருக்கா, அப்படி இருக்கும்போது உங்கள்கிட்ட பேசணுன்ற அவசியம் எனக்கு கிடையாதுன்றாங்க. இங்கே பாரு வானதி, நான் ஏதோ ஒரு கோவத்தில் அப்படி பண்ணிட்டேன், நீயும் சைலண்ட்டாக இருக்க மாட்டேங்கிற, என்னை டார்ச்சர் பண்ணிடுற, அதனால தான்றாங்க. ஓ, என்னை பார்த்தா உன்னை டார்ச்சர் பண்ணுற மாதிரி தெரியுதா, இனிமேல் பேச வேண்டாம் விடு அப்படின்றாங்க. வானதி என்ன தான் பேசிகிட்டு இருக்க நீன்றாங்க. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு, ஏன் நான் சொல்கிறது எதுவும் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்ட்டு எவ்வளவோ சமாதானப்படுத்துகிறாங்க. நான் திட்டிட்டு போயிடுவாங்க. போகிறதுனா போய்க்கோ, இங்கே பாரு பொண்ணா இல்லை, உன்னை விட்டால் எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க. ஓ, அப்படி என்னை விட்டுட்டு நீ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணால் ரெடியாக தான் இருக்கலன்றாங்க. ஆமாம், பின்ன உன் பின்னாடி நாய் மாதிரி வந்துட்டு இருப்பாங்க, என்ன உன் பின்னாடி எல்லாம் நாய் மாதிரி வந்துட்டு இருக்க முடியாது, எனக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்ட வானதி ஷாக் ஆகுறாங்க. இனி வானதி என்ன செய்ய போகிறாங்க, பாண்டியனை மன்னிச்சு ஏற்றுக்க போகிறாங்களா இல்லைன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.